நீங்க வேறம்மா. நான் பாட்டுக்கு அவங்ககிட்ட சொல்லிட்டே வந்திருப்பேன். நீங்க சொல்லாத வைக்காதன்னு சொன்னீங்க. இப்ப அவங்க வேற வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க. ஏமா இந்த மாதிரி? கேட்டுட்டு போனா என்னடா? இப்ப என்ன ஆகி போச்சு? குடியா முழுகி போச்சு? அதுக்குன்னு இல்ல, மறுபடியும் அவங்க முகத்துல எப்படிமா முழிக்கிறது? இப்ப என்ன ஆகி போச்சு? வந்து கேட்டுட்டு தானே போயிருக்காங்க. இப்ப எது வந்து உன்னை கூப்பிட்டாங்களா வச்சாங்களா? கூப்பிட்டா சொல்லு. நான் ஆபீஸ் விஷயமா வந்திருக்கேன். நம்ம வீட்டு விஷயமா வந்தா கூட நான் வீட்டுக்கு வருவேன். ஆபீஸ் விஷயமா இருக்கிறதுனால ஆபீஸ் வேலையெல்லாம் இருக்கும். நினைச்ச நேரம் போவேன் வருவேன். அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால நான் தனியா வந்து வீடு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போ. இப்ப யாருடைய வேண்டானா? இப்ப என்ன அவங்க உன்னை கழுத்தை பிடிச்சு நினைச்சாங்களா? இல்லம்மா, ரொம்ப சங்கட்டமா இருக்கு. இதே ஊர்ல இருக்கிறோம். அந்த அண்ணன் அண்ணி எல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க என்னைய. அவங்கக்கிட்ட சொல்லாம வந்திருக்கோமேன்னு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. சும்மா மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காம போய் படுத்து தூங்கு நேரங்காலமா. தூக்கமே வரலம்மா. ஃபேன் வேற இல்லம்மா. ஃபேன் வாங்கணும். ரொம்ப சிரமமா இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன், போகும்போதே இங்க வீட்ல இருந்து நான் ஜாமான் எல்லாம் கட்டி கொடுக்குறேன், கொண்டு போய் அங்க வச்சுட்டு அங்க இருன்னு. நீ தான் என் பேச்ச கேட்கவே இல்லை. நானும் ஏதோ நினப்புல வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா இப்படி இருக்கு. அங்கே டவுன் ஏரியாவில் பார்த்த வீட்டில எல்லாம் எல்லா ஃபர்னிச்சரோட இருக்கு. அதனால அங்கே ரேட்டு அதிகம் வேற. இங்கே அதெல்லாம் இல்லை. நம்ம தான் இனி ஒவ்வொன்றா வாங்கணும். சரி, இந்த முத்து பையன் வருவான், அவன்கிட்ட வேணா சொல்லி விட்டு உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு. வீட்ல இருந்து ஜாமான் எல்லாம் எடுத்து அனுப்பி விடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நானே இங்கே ஏதாவது வாங்கிக்கிறேன். சும்மா எதுக்கு அங்கேருந்து இங்கேருந்து அங்கேருந்து தூக்கிக்கிட்டு தெரியணும்ல. இதுல என்னடா சிரமம் இருக்குது? டெய்லியும் கடையிலேயே வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நாக்கு செத்து போயிருண்டா. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஆனால் என்னமோம்மா, இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் உன் சாப்பாடோட அருமை என்னன்னே தெரியுது. அங்கே நான் சாப்பிடலைன்னா கூட போட்டு ஊட்டுவேன். இங்கே வேற என்னமோ மாதிரி இருக்கு. இதுக்கு தான் சொன்னேன், கம்முன்னு இங்க வீட்டோட இருன்னு சொன்னேன். எங்க கேட்குறேன் என் பேச்ச? ஆஃபீஸ் விஷயமா என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. பொறுப்பாக இருக்கேன்ற ஒரே நாள் தானே கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே என் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் அவங்க மம்மிகிட்ட சொல்லி சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. அப்படி அது இருந்தால் அப்படி எதுவும் பார்த்துக்கலான்னு பார்க்குறேன். அப்படியே அப்பலாம் 3 நேரமும் சாப்பாடு வாங்கிக்க, சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துருவோம். ஏம்மா, அவங்க வேற யாரும் இல்லை. நம்ம ஜானகி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். அப்பையும் போக முடியாதா? என்னடா இது? அதனால இங்கே ஒரு கேஸ் அடுப்பு, சமைக்கிறதுக்கு ஒரு சிலிண்டர் ஒன்று வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாய் தலைவாணி இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதுமா? ஃபேன்லாம் மற்ற எதுவும் தேவையில்லை. வீட்டு பரண்மலே கிடக்கு, சும்மா எதுக்கு அங்க இங்கன்னு வாங்கிக்கிட்டு. அதை வேணா கொடுத்து விடுறேன் பெசாட்டுக்கு. சரி, எப்படின்னு பாருமா. சரியா? சரி, நேரங்களமா போய் பாடு. சரியா? வைக்கவா? சரிம்மா, நானும் போய் படுக்கிறேன். எனக்கும் தூக்கம் வந்துருச்சு. நீயும் நேரங்காலமா சாப்பிட்டுட்டு படு. என்னையே நினைச்சிட்டு சாப்பிடாம இருக்காத. நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். சரிடாப்பா சரிடாப்பா. ஏங்க, இவன் கடையை அடிச்சு கொளுத்துங்க. காசை களவாண்டுட்டு போயிட்டு கடை ஒண்ணுதான் குறை சொல்லு. நம்மள மாதிரி எத்தனை பேத்துக்கிட்ட ஏமாத்தி இருக்காங்கன்னு தெரியல. எல்லாரும் சேர்ந்து அடி வெளுரோட்டனுங்க. இவன் தான் அவன். நம்ம எல்லாத்தையும் டிவில நடிகைய வச்சு விளம்பரம் பண்ணி நம்ம கிட்ட இருந்து காசை களவாண்டல. இவன் தான் அவன். அடிங்க அடிங்க. இல்ல, நான் இல்ல, விட்டுருங்க. நான் இல்ல, நான் உங்க காசெல்லாம் களவாண்டல. நான் இல்ல. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, வலிக்குது. அடிக்காதீங்க. வேணாம் 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 வேணாம். அசோக்கு, என்ன ஆச்சு? அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நான் எங்க இருக்கேன்? வீட்ல. வேற எங்க? வீட்லயா? அத்தனை பேர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வீட்ல நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். வேற யாரும் இருக்கா? எல்லாரும் அடிக்கிற மாதிரி வந்தது கனவா? ஐயோ, கனவுல விழுந்த அடியா நட்சத்திரத்துல விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியலையே. ஐயோ, மரண பீதியை காட்டிட்டாங்களே. ஐயோ, என்ன ஆச்சு உனக்கு? இங்க வந்து படுத்திருக்க? அது வந்து அது அது உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லைனா அங்க பெட்ல வந்து படுக்க வேண்டியதானே? பெட்லையா? பெட்ல படுக்கணும். என்ன ஆச்சு? மூச்சு வேற இப்படி இறக்குது. என்னன்னு எது இருந்தாலும் சொல்லு, சொல்லாம இருக்காம. ஒன்றும் இல்லை. நீ காலையில ஆபீஸ் போயிட்டு போகும்போது நல்லா போன. வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். பேரஞ்ச மாதிரியே இருக்க. என்ன ஆச்சு? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல.
ஒன்றும் இல்லைன்னா விடுவேன். மல்லிகைப்பூ கேட்டேன், அது கூட உன்னால வாங்கிட்டு வந்து தர முடியாதுல்ல? நானே பீதியில் இருக்கேன். இப்போ உனக்கு மல்லிப்பூ தான் கேட்குதா? கம்முன்னு போங்கிட்டு. பாரு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. அதை விட்டுட்டு பெரிய பிரச்சனை எதையும் இழுத்துக்கிட்டு வந்தேன்னு வையே, அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஐயோ, இதுக்கே இவ இப்படி பேசுகிறான். இன்னும் காசு பணத்தில் அவன் சுருட்டிக்கிட்டு போயிட்டான்றது தெரிஞ்சது. அவ்வளோதான். ஐயோ, பாவி பையன், அவன்லாம் மனுஷனா? என்னத்த என்னாச்சு? இப்படி வெக்குன்னு ஓடி வரீங்க? ஐயோ, அதை ஏண்டி அம்மா கேட்குற? உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு வெக்குன்னு ஓடி வரேன். உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு வரீங்களா? என்னத்த ஏன் இப்படி பண்ணன்னு எது கேட்க தானே போனீங்க? வின்ன என்ன ஆச்சு? ஐயோ, நான் கேட்கத்தான் போனேன். எதுக்கு பாவம் பொண்ணும் தங்கச்சிக்கு இந்த வேலை? எங்க வீட்டு பையனுக்கு நாங்க வீடு பார்த்து வைக்க தெரியாதா? அதைத்தான் நான் போய் கேட்டேன். அதுக்கு அவ என்ன ஆட்டம் கட்டுறா தெரியுமா அவங்க அன்னிக்காரி? அதை விட ஒரு மடங்கு மேல போய் அவங்க அண்ணன்காரன் அருவாவை எடுத்துக்கிட்டு வெட்ட வந்தானா? யாரு? சந்தோஷா? ஆமாண்டியம்மா, நான் கூட இந்த சந்தோஷம் எப்படியோ நினைச்சேன். ஆனா அந்த பையன் சரியான விவரம். சின்ன வயசுல அவன் கஷ்டப்படும் போது கூட, அவங்க பெரியம்மா கொடுமைப்படுத்தும் போது கூட பாவமா இருக்கும். என்னடா இது அப்பா அத்தா இல்லாத பிள்ளைகளை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாளே இவங்க பெரியம்மான்னு. ஆனா ஆட்டுக்கு மாட்டுக்கும் கடவுள் ஏன் வாழை அளந்து வச்சிருக்காருன்னு இப்பதான் தெரியுது. இவன் இப்படி இருக்கும்போதே இந்த ஆட்டம் கட்டுறானே. இன்னும் நம்ம வீட்டு ரமேஷ் மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்து வச்சு வந்தான்னு வையே, இவனெல்லாம் கையில பிடிக்க முடியாது. ஐயோ, என்னத்த இப்படி சொல்றீங்க? நீங்க தப்பா எதுவும் பேசுனீங்களா என்ன? ஏண்டியம்மா, நான் எதுக்கு தப்பா பேச போறேன்? ஏமா உனக்கு இந்த வேலைன்னு தான் கேட்க போனேன். அதுக்கு என்னமா வரைஞ்சு கட்டிக்கிட்டு வராங்க தெரியுமா? மகாவுமா பேசுனா? அவ வாயா? ஆத்தாடி ஆத்தா, அது வாயா? அது என்ன பேச்சு பேசுறா? ஒரு குடும்பத்து பொண்ணு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கா? அப்பாடி அப்பா, ஆஞ்சு விடுவேன் கீஞ்சு விடுவேன்னு. ஏன் எனக்கெல்லாம் பேச தெரியாதா? நானும் பேசுனேன்னா அவ தாங்க மாட்டா. நம்ம வீட்டுல எம்பிட்டு சொத்து பத்து கிடக்குது, அவெல்லாம் அந்த அளவுக்கு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா தெரியுமா? அத்தை, இதுக்கு பேசாட்டுக்கு நம்ம அத்தைக்கிட்டே ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்டிருந்துருக்கலாம். அதை விட்டுவிட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது அத்தை. வசதியான பையனு நல்லா வளைச்சு போட்டு நல்லா வாங்கி திங்கணும்னு குடும்பமே முடிவு பண்ணியிருக்கோம். அது நம்மளால நடக்க முடியாம போயிருக்கோம். அதனால தான் அந்த ஆட்டம் கட்டுறாங்க. காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே? தங்கச்சி காசில் உக்காந்து திங்கிறவன் இப்படித்தான் பேசுவான். அதுவும் இல்லாமல் கத்தி எடுத்துக்கிட்டு வந்தப்ப எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு திருப்பி பிடிச்சி ஒரு அடி வெளுத்து ஓட்டியிருப்பேன். என்ன பண்ணுறது, முதல்ல மாதிரி நம்மளால எதுவும் செய்ய முடியல. அதனால வந்தேன். இல்லைன்னு வைய இன்னைக்கு அங்கே நடக்கிறது வேறையா இருக்கும். அத்தை கம்முன்னு இருங்க, உங்க பையன் வராரு. ஐயோ, இவன் வேற வரானே. அவனுக்கு எதுவும் சொல்லி வச்சுட்டாங்களே எனக்கு தெரியலையே. அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. வண்டியை உள்ள ஏத்துறதுக்குள்ள ஓடியாருவியா? உள்ள தானடா வாரேன். என்னப்பா வாங்கிட்டு வந்தேன்? பழம் தான் வாங்கிட்டு வந்தேன். பழம் தானே? நான் கூட சிப்ஸுக்கு இது வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சேன். ஒரு வாரம் லீவு, இனிமேல் டெய்லி எனக்கு அது இது வேணும், எல்லாம் வாங்கி தரணும். ஒரு வாரம் லீவா? ஒரு நாள் லீவ் விட்டானே உன கையில பிடிக்க முடியாது. ஒரு வாரம் லீவா? அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேரஞ்ச மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை. ஜானகி? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. அப்பாடி அப்பா, இன்னைக்குதான் தடவை மாமியார் மருமகளும் ஒரே மாதிரி பேசியிருக்கீங்க. இல்லைன்னா ஆளுக்கு முறுக்கிக்கிட்டு பேசுவீங்க. வந்து சாப்பாடு எடுத்து வை. மடி மருமவளே, அவங்கிட்ட இது வாய வச்சுக்கிட்டு எதுவும் சொல்லிடாத. சொன்ன அவ்வளோத்தான், நம்ம ரெண்டு பேர்த்தையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்னு. எனக்கு வேற பயமா இருக்குத்த. நீங்க வேற சந்தோஷம் அருவாலாம் எடுத்தான் அப்படி இப்படின்றீங்க. எது தப்பா பேசலல்ல? ஐயோ, செத்து போன என் மாமனார் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பாவும் பேசல. நான் சரியா பேசிட்டு வந்தேன். யார் பண்ண புண்ணியமோ, ஜஸ்ட் மிஸ், நூலில தப்பிச்சு ஓடி வந்தேன். இல்லைன்னா அவ்வளோத்தான், ஒரே வெட்டு 3 துண்டாயிருக்கும். கேரு, உன் மேல தப்பு இல்லைல்ல, நீ எதுக்கு வருத்தப்பட்டு உட்கார்ற? ஏன்னா அப்பயே உனக்கு போன் பண்றதுக்கு என்ன? போன் கையில தானே வச்சிருப்ப. ஏமா அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றாங்க, ஒரு போன் பண்ணிருக்க மாட்டேன்? நீங்க வந்த நாம ஆஞ்சிருப்பேன்ல.
இல்லண்ணே அவங்க வந்து கத்தும்போது எங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நானும் ஒரு பேசி விட்டுவிட்டோம். ஆனா பார்த்தா நம்ம யாருக்கிட்ட வந்து ஏகத்தாலும் பேசிக்கிட்டு இருக்கு? ஊர்ல உள்ள பிள்ளைங்க மாதிரி நம்ம பிள்ளைய நினைச்சுக்கிச்சோ? பூமாரி என்ன பேசினாலும் பேசுங்க, யாரும் கேட்க வர மாட்டாங்க அப்படின்னு என்ன பொதுவுல எழுதி விட்டுருக்கா? மாமங்கார நான் இருக்கேன், அண்ணங்கார நீ இருக்க. நம்ம இருக்கும்போது ஊர்ல உள்ளவங்க வந்து பேசுறதா? நம்மளே நம்ம வீட்டுக்குள்ள மேல ஒரு வார்த்தை தப்பா பேசினது கிடையாது, அதட்டி ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இதெல்லாம் யாரு நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இடத்தலமா பேசிட்டு இருக்கிறதுக்கு? விடியா விடியா, நான் நல்லா பேசி விட்டுவிட்டேன். கத்தி எடுத்துட்டு ஓட்டமா ஓடி இருப்பேன், ஓடிருச்சு. இவங்களுக்கெல்லாம் கண்ணே மணியேன்னு வாயில சொன்னா புரியாது, 4 பேர் போட்டாதான் புரியும். இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைய பேசுன மாதிரி நாளைக்கு வேற வீட்டு பிள்ளைய பேசி அவங்க வீட்டுல சந்தேகப்படுற பெத்தவங்களா இருந்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது சொல்லு பாப்போம். ஒரு பொண்ணு மேல பழி போட்டு பேசுறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிச்சுதான் பேசணும். அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அந்த பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நாளை பின்ன நம்ம பொண்ணுக்கே ஒரு மாப்பிள்ளை பாக்குறோம், ஒரு கல்யாணம் காட்சி பண்றோம்னா உங்க பொண்ணு இப்படியாமல அப்படின்னு சொல்லி அவ வாழ்க்கையே கேள்விக்குறியாயிராது? அதானே, ஒரு பொண்ணு மேல பழி போடுறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கணும். யோசிக்காம வாட்டி எழுதி கொட்டிட்டு போறாங்க. அதான் சொல்லுவாங்களே, ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான் எதிரின்னு. ஊர் உலகத்துல நம்ம புள்ள ஒழுங்கா இருக்குன்னு அவங்களுக்கு இது. எனக்கே அதான்பா இதா இருக்கு. இத்தனை வருஷம் ஒரு கெட்ட பேர் இல்லாம பிள்ளைய அப்படி வளர்த்துருக்கோம் நாங்க. அப்பா அம்மா இல்லைன்னா ஒரு பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்க தெரியாதான்னு கேக்குறாங்க. என் மகா வளர்க்கறதை விட அவங்க வளர்த்துட்டாங்க அவங்க பையனுங்களை. அண்ணே, நான் எதை வேணா பொறுத்துக்குவேனே, என் வளப்புல தப்பா சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேனே. பூமாரிய இன்ன வரைக்கும் என் பிள்ளையா இவரை கல்யாணம் பண்ணி கரம் முடிக்கும் போது எப்படி நான் பார்த்தனோ இப்ப வரைக்கும் நான் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் அவ அண்ணின்றதுக்கு மறுவார்த்தை பேசினது கிடையாது. 4 பசங்க கிட்ட பேசினாலும் அதை வந்துட்டு தப்பா ஒரு நாள் பேசினது கிடையாது. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன அது மகா வீட்டில் ஒரே கூட்டமாக கிடக்குது, கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. என்ன எதுவும் பிரச்சனை என்னன்னு தெரியலையே. சாமி உமாலா இருக்காங்க. பிரச்சனையா என்னன்னு தெரியலையே, போய் பார்ப்போம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சும்மா நீ பாட்டுக்கு போனா போதுன்னு போக்குல விடக்கூடாதியா. இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து பேசினவங்க நாளைக்கு 4 பேர் போகும்போது வரும்போது பேசதான் செய்வாங்க. பேசும்போது 4 பேருக்கு 40 பேருக்கு கேட்கும், 40 பேரு 4000 பேர்த்துட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கே தெரிஞ்சு இது எம்புட்டு பெரிய அசிங்கம் தெரியுமா? நாளை பின்ன நம்ம பிள்ளை வாழ்க்கையே போயிடுன்னு சொல்லிட்டேன். ஒரு டீச்சரா ஒரு நல்ல மதிப்புல இருந்து 4 பேருக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்குற பிள்ளையோட வாழ்க்கை இப்படி பண்ணுனா அது எவ்வளவு தப்பு தெரியுமா? வாத்தியார் தொழில்ன்றது சாதாரண விஷயமா? அதுல IAS IPS எவ்வளவு பேரெல்லாம் உருவாக்க வேண்டிய தொழில். அதுல இருக்கிற பிள்ளைய பத்தி இப்படி பேசியிருக்காங்களே, இதை சும்மாவே விடக்கூடாது சொல்லிட்டேன். என்ன என்ன எல்லாம் ஒரே சத்தமா கிடக்கு? ஒன்றும் இல்லைங்கக்கா, எல்லாரும் உம்முன்னு இருக்கீங்க, கோவமா ஏதோ பேசுற கத்துற சத்தம் கேட்குது. கேட்டா ஒன்றும் இல்லைன்றீங்க. ஏங்க, அந்த சாந்தாமா வந்து இங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க, உங்களுக்கு கேட்கலையா? பிரச்சனை பண்ணாங்களா? என்னையா சொல்றீங்க? பூமாரியை பத்தி தப்பா பேசுறாங்கக்கா. பூமாரியை பத்தி தப்பா பேசுனாங்களா? என்ன சொல்றீங்க? பூமாரியை பத்தி தப்பா பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஏதோ உங்க சொந்தக்கார பையனுக்கு வீடு பார்த்து வச்சாலாமா, அதனால வந்துட்டு அந்த பையன்கிட்ட வந்து காசு பிடிங்கி திங்கிறதுக்கு தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு பேசுறாங்கக்கா. நாக்கு மேல பல்ல போட்டு வாய்க்கு வந்தபடி சேர்த்த மாதிரி இறச்சிட்டு போறாங்கக்கா. எம்பிட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆத்தி, இந்த அம்மாவுக்கு பைத்தியமா பிடிச்சி போச்சு. யாரை பத்தி என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கு? சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் பூமாரி ஆரம்பிந்து ஒன்னா பேசுறாங்க வைக்கிறாங்க. நானே எத்தனையோ தடவை வந்து 2 பேரும் விரும்பினாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சலான்னு. ஆனா இப்ப வரைக்கும் நட்புல கண்ணியமா இருக்கிறாங்க 2 பேரும். அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட புள்ள மேல தப்பா பேசுறாங்களே. இந்த அம்மாவுக்கு என்ன அறிவு இல்லையா? மூளை மழுங்கி போச்சா என்ன? கூப்பிட்டுருக்கலாம்ல, என்னைய வச்சு கிளியில கழிச்சு விட்டுருப்பேன்ல. அதுதான்க்கா, கல்யாண வயசுல இருக்க பிள்ளைய பார்த்து இப்படி பேசினான், நாளை பின்ன கல்யாணம் ஆகுமாங்கக்கா? சொல்லுங்க பாப்போம். இல்லையா, இன்னும் இந்த அம்மா இப்படி இருக்குது. ஒரு பிள்ளையும் ஒரு பையனும் பேசினா தப்பா தான் பேசுவாங்க, தப்பா தான் இருப்பாங்கன்னு எத்தனை காலத்துக்கு தான் அதே பழமை பாட்டே பாடுவாங்கன்னு தெரியல. இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க, நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு. ஆனா இவங்கள மாதிரி ஆளுங்கனால தான் பிள்ளைங்க மனசுல தப்பான விஷத்தை விதைக்கிறதே இவங்க தான். அது முதல்ல அந்த ஜானகி அக்காவும் அவங்க வீட்டுக்காருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. எப்பாருப்பா, எதையுமே முளையிலே கிள்ளி வீசணும். அது ஆலமரமா விரிச்சமா வளர விட்டோன்னு வையி, நம்ம புள்ள வாழ்க்கை கெட்டு போயிடும். வாங்க பிடிச்சி 4 போடு போடுவோம். எதுக்கு பயந்துக்கிட்டு கிடக்கணும்? நம்ம மேல தப்பு இருந்தாதான் நம்ம பயப்படணும். தப்பே இல்லைன்னா நெஞ்ச நிமித்தி பேசணும். இல்லக்கா, அந்த அவங்க வந்து பேசுறதுக்கு இவர் கத்தியை தூக்கிட்டாரு. யாருக்கு என் தங்கச்சியை வந்து நீ இதா பேசுறியான்னு ஒரே ஓட்டமா ஓடி போயிடுச்சு. இம்புட்டு விஷயம் நடந்து போச்சா? ஆத்தாடி, நான் என் வீட்டுக்காரன் இந்த அங்கிட்டு போய் முட்டுச்சந்தில் விழுந்து வண்டி நொறுங்கி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கட்டு போட்டுட்டு வந்திருக்காமா. அதனால அந்த ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கவும் எனக்கு இங்கே சத்தம் வந்ததே தெரியல. ஐயோ, அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு? அதான் உடம்பு சரியில்லை, மாத்திரையை போட்டு படுத்திருக்கா. அப்படி நான் அதை நினச்சிக்கிட்டு அங்கேயே இருந்துட்டனால எனக்கு ஒரு சத்தமும் கேட்கல.
என்னங்கக்கா இது? அந்த ஆளை பத்தி விடுங்கம்மா. இப்ப நம்ம பூமாரியெல்லாம் நினைக்க வேண்டியதா இருக்கு. இதுக்கு தான் சொல்றது 4 பேர் 40 விதமா பேசுறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு. ஏங்கா ஊர்ல உள்ளவங்க பேசுறாங்கன்றதுக்கோசரம் நம்ம பிள்ளைய நம்ம கட்டி வைக்கணும், அது பண்ணணும், இதை பண்ணணும்னு நினைக்கலாமா? நல்ல வரணும் அமையணும் தானே நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல வரணும் அமைய மாட்டேங்குது இல்ல. அதுவும் சரிதான். ஆனா நான் விட மாட்டேன்க்கா, விடவே மாட்டேன். என் தங்கச்சி இப்படி ஏளனமா பேசுனதுக்கு நான் நிச்சயமா அவங்கள சும்மா விட மாட்டேன். இங்க பாருங்க, நமக்கு பழிக்கு பழி வாங்குறோம்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரி நம்மளும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, அது சாக்கடைக்கு நம்மளும் சேர்ந்து சாக்கடை ஆகிறதுக்கு சமம். இதெல்லாம் குப்பை மாதிரி நம்ம நதி போல இருக்கணும். நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தோம்னா இந்த குப்பையெல்லாம் பாதியிலே ஒதுங்கி போயிடும். இதுங்களெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்க வேண்டாங்க. இவங்கெல்லாம் வாய் அடைக்கிற மாதிரியே நம்ம பிள்ளைக்கு நல்ல இடமா பார்த்து கட்டி வைக்கணும், ஊரே மெச்சுற அளவுக்கு. ம், அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். அண்ணி, அவங்க செஞ்சாங்கன்றதுக்கோசரம் அவங்க பெருமைக்காகலாம் நீங்கள் கட்டி வைக்கணுன்ற அவசியம் இல்லை அண்ணி. பல பிள்ளைங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்ன செய்தாரே ஒருத்தர் அவனாலும் நன்மையும் செய்து விடல்னு. அவங்க எனக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், நான் நன்மையை தான் செய்வேன். அவங்களுக்காகவும் அவங்க முன்னாடி நான் கரிய பூசணுன்றதுக்கோசரமும் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை அண்ணி. இப்படியாப்பட்ட குணம் இருக்க பிள்ளைய பார்த்தா அந்த அம்மா அப்படி பேசுதே. அவங்க வீட்லேயும் ஒரு பையன் இருக்குல்ல, விடுங்க. அதுவும் கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். அக்கா, அவங்க பண்றதுக்கு பையன் என்னக்கா பண்ணுவான்? பெத்தவங்க பண்ற பாவம் பிள்ளைங்களுக்கு தானே வந்து சேரும். அவங்க அந்த வலியும் வேதனையும் அவங்க பசங்க அனுபவிக்கும் போது புரியும். விடுங்க விடுங்க. ஆனாக்கா, என் மனசறிஞ்சு நான் சொல்றேன்க்கா, யாருக்கும் இன்ன வரைக்கும் இவ ஒரு தப்பா ஒண்ணுமே பண்ணினது இல்லக்கா. இப்படியாப்பட்ட பிள்ளை இப்படி பழி போட்டு பேசிட்டு போறாங்களே, அவங்களாம் பாருங்க ஒரு காலம் உருப்பட மாட்டாங்க. வயசான காலத்துல புழுப்புத்து தான் போறாங்க பாருங்க. எப்படியும் நீங்க இப்படியே விடக்கூடாது. அந்த ஜானகி வீட்டுக்காட்ட சொல்லுங்க, அவர் பிடிச்ச 4 போடு போட்டாதான் சரிப்பட்டு வரும். ஆமாங்கக்கா. நீ வருத்தப்படாத பூமாரி, உனக்கு நாங்க இருக்கோம். அவங்கெல்லாம் யாரு? நம்மளை பத்தியே தெரியாதவங்க யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னு நீ முடங்கி இருக்க கூடாது. நீ நதி போல போய்கிட்டே இருக்கணும் உன் வழியில. ஆமாம்மா, இதுங்கள மாதிரி ஆளுங்களாம் நம்ம போற வழியில தடைக்கெல்லாம் வந்து நிக்கிறதுங்க. இதுங்களுக்கெல்லாம் பயந்து அந்த இடத்துல நின்றுட்டோன்னு வையி, அதுக்கப்புறம் சாக்கடையா மாறிடுவோம் நம்ம. இதுங்களெல்லாம் மீறி நம்ம போகணும். அப்பதான் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இதுங்க பாதியிலே ஒதுங்கிக்குவாங்க. ஆனா இந்த அணைக்கட்டுகள் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறி போறதுக்கும் அங்கேயே தங்கி இருக்கிறதுக்கும் ஒரு இதா போயிடும். விடுங்க. எந்த ஒருத்தரும் வாழ்க்கையில அவமானம்னு ஒன்று பட்டா மட்டும்தான் முன்னேறி போகணுன்ற வெறியே நமக்குள்ள வரும். அந்த மாதிரி உன்னால முடியும் பூமாரி. அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டுவ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.